சூளை மாதமாதனால சூளை நோய் தவிர்த்தல் பற்றிய பாடம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. வணக்கம். 68வது அமர்வுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். சென்ற அமர்வில் நாடகத்த பாடல்களின் பிறப்புக்கு படத்தில் 37 பாடல்கள் வரையிலும் பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போது வருவது சிலம்புக்கு நீங்க படலும் 6 சொல் படலும் ஆகிய 2 படலங்கள் இது முடிக்க நமக்கு இலக்காக வகுத்துக் கொள்கிறோம். சுமார் 85-90 பாடல்கள் மீதமிருக்கின்றன. நமக்கு இன்னும் கிஷ்கிந்தா காண்டத்தை முடிப்பதற்கு 200 பாடல்களுக்கு சுமார் 200-220 பாடல்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால இன்னும் 2 வாரம் கொஞ்சம் வேகமாக போனோம்னா இந்த எல்லாம் வர்ணனை பகுதி தான். கூட 6 சொல் படலாம், இளமுக்கு படலாம், இதெல்லாம் சுக்ரீவன் எந்தெந்த பகுதியில் போகலாம் அப்படின்னு சொன்னானோ அந்த பகுதியெல்லாம் போகிறாங்க. அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் கன்னி நெடுமாநகரம் அன்னது எதிர் கண்டார் இந்நகரம் ஆம் இது ராவணனது ஊர் என்று உண்ணி உரையாடினர் உவந்தனர் வியந்தார் பொன்னின் நெடுவாயில் அதனோடு நடிமுக்கார். போன வாரத்துக்கு இளம் புகுந்த போது இருளிலே மூழ்கியிருந்தவர்கள் திடீர்னு ஒரு நகரத்தை பார்த்தோம். அந்த நகரம் வந்து சுயம்பிரபையருடைய நகரம். சுயம்பிரபை மட்டும்தான் அங்கே இருக்கா. அந்த குலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் என்ன பேரு? ருக்ஷபிலங்கிறது அடியில் இருக்கு. சொல்றது இந்த சுயம்பிரபை வந்து எப்படி அங்கே வந்தான் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை வழக்கு இருக்கு. அதான் இப்போ சுயம்பிரபைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ அந்த நகரத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க. கன்னி நெடு மாநகரம் அன்னது இது கண்டா இந்நகரமாம் இகழ் ராவணனது ஊர் என்று உண்ணி உரையாடினர் உவந்தனர் வியந்தார் பொன்னின் நெடுவாயில் அதனோடு நனிபுக்கார். கன்னி நெடுமாள் என்று அழிவில்லாத பெரிய நகரமாக கன்னி மாநகரமாக அப்படிப்பட்ட நகரத்தை எதிரே கண்டார்கள். இதுதான் ராவணனுடைய ஊராக இருக்க வேண்டும் என்று நிச்சயித்து உண்ணி உரையாடினர். அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். உவந்தனர் உயர்ந்தார் சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டார்கள். பொன்னின் நெடுவாயில் அதனோடு நனிபுக்கார். அந்த நகரத்தின் வாயில் வழியாக உள்ளே நுழையலானார்கள். புக்க நகரத்து எனில் நாடுகள் பிடித்தார் மக்கள் கடை தேவரதனை வான் உலகின் மையத்து ஒக்க உழைவோர் உருவம் ஓவியம் அதால் மற்ற குறியில் உள்ளவும் எதிர்ந்திட தெரிந்தார். புக்க நகரத்து இனிது நாடுதல் புரிந்தார் மக்கள் கடை தேவர் தலை வான் உலகின் வையத்து ஒக்க உரைவோர் உருவம் ஓவியமலால் மற்ற எக்குறியின் உள்ளமும் எதிர்ந்தில தெரிந்தார். அந்த நகரத்துக்குள்ள புகுந்து திரிந்தார்கள். இனிது நாடுதல் புரிந்தார். சீதையை தேடத் தொடங்கினார்கள். ஆனால் அங்கே உள்ளே மக்கள் தேவர் தொடங்கி மக்கள் இறுதியாக மக்கள் கடை தேவர் தலை தேவர் தொடங்கி மக்கள் இறுதியாக அதாவது உள்ள இருக்கக்கூடிய அசுரர் எல்லாமே சின்ன விலங்குகள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே ஒக்க உரைவோர் அவர்களுடைய உள்ளே இருப்பவர்கள் யாருன்னா உருவம் ஓவியமாக வெறும் ஓவியங்களாகத்தான் இருக்கின்றன தவிர
உயிருள்ள எதையுமே இதில் அவர்களால் பார்க்க முடியலை. எக்குறியில் உள்ளவும் எந்த எந்த வகையான அடையாளத்தை உடைய உயிர் பொருளையும் காண முடியாமல் எதிர்ந்தில திரிந்தார். அங்கே திரிந்தார்கள். எதிர்கொள்ளவில்லை. வாவி முத பொய்கை முத வாசமலர் நாரும் காவும் முத காவி விழியார்கள் மொழி என்ன பூவும் இதழ் வைப்பவன் குயில்கள் பூவை கிளி கோல தூக்கி மட அண்ட முத தோகையர்கள் வாவி உள பொய்கை உள வாசமலர் நாரும் காவும் உள காவி விழியார்கள் மொழி என்ன கூவும் இளமென் குயில்கள் பூவை கிளி கோலத்தூவி மட அன்னம் உள தோகையர்கள். அங்கே அந்த நகரத்தில் குளங்கள் இருக்கின்றன, பெரிய தடாகங்கள் இருக்கின்றன, நறுமணம் கமலம் மலர்களை கொண்ட சோலைகள் இருக்கின்றன. காவி விழியார்கள் மொழி என்ன கூவும் பெண்களுடைய குரலை போன்ற இனிமையான குரலை உடைய குயில், நாகன வாய்ப்புள் பூவைனா நாகன வாய்ப்புள், கிளி, கோல தூவி மட அன்னம், அங்கே அன்னப்புள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் பெண்களின் நடமாட்டத்தை மட்டும் காணவில்லை. மாயநகரத்தின் இயல்பு உட அறிந்தார் மாயப்பது என கருத்தி மற்றும் நினைவுற்றார் தீய முன் உடல் பிறவி சென்ற அது அன்றோ தூயது துறக்கம் என்று நெஞ்சு துணிவுற்றார். ஆய நகரத்தின் இயல்பு உள்ளுர அறிந்தார் மாயைகள் என கருதி மற்றும் நினைவுற்றார் தீய முன் உடற்பிறவி சென்றது அன்றோ தூயது துறக்கம் என்று நெஞ்சு துணிவுற்றார். ஒரு நிமிஷம் ஆய நகரத்தின் இயல்பு உள்ளே சென்று அந்த நகரத்தின் இயல்பை தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு இது மாயையோ என்று ஒரு கணம் நினைத்தார்கள். மறுகணம் இது சொர்க்கமாக இருக்குமோ என்ற துறக்கம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்த உடல் இந்த பிறவி நீங்கிய பிறகுதானே தூய்மையான இடமாகி சொர்க்கத்தை சென்று அடைய முடியும். நாம் இன்னும் பிறவியை விட்டபாடு இல்லையே என்று நெஞ்சில மன துணிவு அல்லது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இருந்திடம் இதற்கு உரியது எண்ணிடம் ஏது மறந்திடம் அயற்பினோடு இணைப்புள்ள மறைக்கும் பிறந்தவர் செயற்கு உரிய செய்தல் பிழை என்றால் திறமையை தெரிவது என இசைத்தனர் திகைத்தார். இறந்திலம் இதற்கு உரியது எண்ணிகளம் ஏதும் மறந்திலம் அயிர்ப்பினோடு இமைப்பு உள மயக்கம் பிறந்தவர் செயற்குரிய செய்தல் பிழை என்றால் திறம் தெரிவது என இசைத்தனர் திசைத்தார். இறந்து நாம இன்னும் இறக்கவில்லை. அப்படியே இறந்திருந்தால் கூட சொர்க்கத்தை அடைவதற்கான அளவுக்கு நம்ம எதுவும் புண்ணிய காரியங்களை செய்து விடவில்லை. ஆகையினால அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னும் இந்த பிறவியில நடந்தது எதுவுமே மறந்து விடவில்லை. அது சந்தேகம் அப்படிங்கிற தன்மையே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கண் இமைத்து கொண்டிருக்கிறது. இமைப்பு அயிர்ப்பினோடும் சந்தேகமும் இருக்கிறது, கண் இமைப்பும் இருக்கிறது. கண்ணை இமைத்துக் கொண்டிருக்கிறது. மயக்கம், புத்தி தடுமாறியவர்கள், மயக்கம் அடைந்தவர்கள் செய்வதற்குரிய தவறான முடிவை நாம் எடுத்துவிட்டால் அது தவறு என்று இந்த இடத்தின் தன்மையை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று சொல்லி திகைத்தார். மயக்கம் புத்தி தடுமாற்றம் உடையவர்கள் செய்கின்ற காரியத்தில் நாம் மேற்கொள்வது தவறு என்று சொல்லி பிழை செய்தல் பிழை என்றால் திறம் தெரிவது அப்படின்னாக்க, அப்படி நாம் செய்வது பிழையாகும் என்றால் இந்த இடத்தினுடைய தன்மையை எப்படி தெரிந்து கொள்வது என்று திகைத்தார்கள். சாம்பன் அவன் ஒன்று உரை செய்வான் எழு சலத்தால் காப்பு அடைய தோல்வியை ஒதுக்க படுக்கன் நாம் புக நமைந்த பொறிநன்று முடிவு என்றால் ஏம்பல் இனி மேலே விதியால் முடியும் என்றான். காம்பனை தோழி மூங்கிலை போன்ற தோழை
சாம்பனவன் ஒன்று உரை செய்வான். ஜாம்பவான் ஒரு வார்த்தை சொல்லாதானா, எழு சலத்தால் கோபத்தாலே காமனை தோழியை ஒழித்த படு கள்வன், சீதையை ஒழித்த கள்வனாகிய ராவணன் நான் புக அமைத்த பொறி நன்று. இந்த பொறியை வேற யாரும் உருவாக்கல, ராவணன் தான் உருவாக்கி இருக்கான். நம்மளை மாட்டை வைக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருக்கான். இதுதான் முடிவு. முடிவென்றால் ஏம்பலில் மேலே விதியால் முடியும். ஐயா வாங்க, அடக்கம். சாம்பனவன் ஜாம்பவான் ஆகிய கரடி தலைவன் இந்த பக்கம் வந்துருங்களேன். ஒரு இதுவா இருக்கும். ஓகே, கொஞ்சம் அப்படியே அப்படியே ஒரு ஜான பக்கம். காம்பனைய தோழி உங்களை போன்ற தோழை உடையவளாகிய சீதையை ஒழித்த கள்வனாகிய ராவணன் நாம் புகுவதற்காக ஏற்படுத்திய பொறி இது. நாம் விதிவசத்தாலே இங்கு வந்து அகப்பட்டு கொண்டோம். இனிமேல் முற்பிறப்பில் செய்த தீவினையாலே எல்லாம் முடியும் என்று ஜாம்பவான் சொன்னான். ஏம்பல்ங்கிறது ஏம்பல் இனி மேலே ஊக்கம். நம்முடைய ஊக்கம் இனி விதியாலே முடியும். இன்று பிறர் இதை இடையின் ஏழு அறிவியலில் பார்க்கின்ற சகலுக்கு அதிகமாகி நடிசேரும் அன்று அது எண்ணின் வஞ்சனை அறக்கரை வழங்க கொண்டு எழுதும் அஞ்சல் என வாரியில் கொதித்தான். இப்படி ஜாம்பவான் சொன்ன உடனே ஹனுமார் உடனே குறுக்கிடுறார். இன்று விலன் இது இடையின் ஏற அருதி எனின் பார்த்தின்று சகரற்கு அதிகமாகி நனி சேரும் அன்று அது எனின் வஞ்சனை அறக்கரை அடங்க கொன்று எழுதும் அஞ்சல் என மாருதி கொதித்தான். மாருதி கோபமாக சொன்னான். இந்த பிலத்திலிருந்து பிலத்தை கடந்து செல்வது அரிதாக இருக்குமே, ஆனால் சகரர்கள் பூமியை தோண்டி கொண்டு வந்தார்கள். நாம் தோண்டி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளதான் இருக்கும். இறங்குறது சுலபம், ஏறுவதுதான் கட்டும். அதனால இதை நாம ஏற்கனவே உள்ளதான் இருக்கோம். நம்ம சகரர்களாவது வெறும் 60,000 பேர், நம்ம அதை விட அதிகம் இருக்கோம். நாம வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால இதை குறைத்து கொண்டு போவோம். இங்கே அரக்கர்கள் எதிர்பார்த்தால் அவர்களை கொண்டு அவர்களுடைய உயிரை அவர்களை அடங்க கொண்டு அத்தனை பேரையும் கொண்டு எழுவோம் அஞ்சல் பயப்படாதீர்கள் என்று மாருதி ஆஞ்சநேயன் கோபத்தோடு சொன்னார். மற்றவரும் மற்றது மணப்பதற்கு வதித்தார் உற்றனர் குலத்தின் இடை ஒன் சுடரிலும் ஓர் வைத்தவும் அனைத்தும் உடனே புதுப்பெற்ற கற்றை சரியினாது எதிர்கொண்டார். மற்றவர் மற்றது மனக்கொள வலித்தார். உற்றனர் புறத்தினிடை ஒன் சுடரினுள் ஓர் நல் தவம் அனைத்தும் ஒரு நன்னி ஒளி பெற்ற கற்றை விரி பொன்சடையினாலே எதிர்கண்டார். மற்றவர்களும் அவன் அங்கிருந்து முதலான மற்றவர்களும் மாருதி சொன்ன வார்த்தையே சரி என்று மனத்திலே கொண்டு திண்மையுற்றார்கள். உற்றனர் புறத்தினடை அந்த ஊருக்கு நடுவே சென்றார்கள். அந்த நகரத்துக்கு நடுவே சென்று ஒன்று அந்த நகரத்தின் மையத்திலே நல் தவம் அனைத்தும் ஒரு நன்னி, எல்லா தவமே ஒரு வடிவெடுத்ததை போல ஒளி பெற்ற கற்றை விரி பொன்சடையினால் விரிந்த கூந்தலை பொன்சடையினை ஒளி மிகுந்த தொகுதியான கூந்தலை உடைய நீண்ட கூந்தலை உடையவளாகிய ஒரு பெண்ணை எதிர்கண்டார். கண்டார்கள். மருங்கலச வர்க்கலை வரிந்து வரி வாழம் பொருங்கலச மொக்கு முளை மாசுபுடை பூசி பெருங்கலை மதித்திரு முகத்த பிறர் செங்கேள் கருங்கயல்களின் பிறர் கண் மூக்கின் நுதி காண. அவ யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க. மருங்கு அலச வர்க்கலை வரிந்து இடையிலே அலையுமாறு மர ஒரியை
கட்டி, வற்கலைனா மரவடி, வரிவாளம் பொறும் கலசமோக்கும், வரிவாளம் பொறும் சக்கரவாளத்தையும் கலசத்தையும் ஒப்பதாகிய மார்பகங்களில் வெறும் மாசு சேர்ந்திருக்க, புழுதி படிந்திருக்க, பெருங்கலை மதி திருமுகத்த பிறழ் செங்கேள் கருங்கலைகளின் பிறர் கண். பெருங்கலை மதி பெரிய 16 கலைகள் பொருந்திய சந்திரனை போன்ற முகத்தில் உள்ள கண்கள் கயற்கண்களானவை இரண்டும் மூக்கின் நுனியை நோக்கி கொண்டிருக்க. 2 கண்களும் மூக்கின் நுனியில மையம் கொண்டிருக்குமாறு வீட்டு. அதுக்கப்புறம் தொடர்கிறது. கேரனை அல்குல் செறி திங்கதலி செப்பும் ஊருவினொடப்புற ஒடுக்கி உறவல்கும் நேரிடை சலிப்புற நிறுத்தி நிமிர் கொங்கை பாரமுள் ஒடுக்குற உயிர்ப்பிடை வரப்ப. தேரனை அல்குல் செறி தின் கதலி செப்பும் ஊருவினோடு ஒப்புற ஒடுக்கி உறவல்கும் நேரிடை சலிப்பற நிறுத்தி நிமிர் கொங்கை பாரம் உள் ஒடுங்குற உயிர்ப்பு இடை பரப்ப. அவளுடைய அகன்ற இடைப்பரப்பானது அவளுடைய அந்த பின் கதலி செப்பும் ஊரு அப்படின்னா வாழை மரம் போன்ற தொடை ஊரு அப்படிங்கிறது தொடை. எல்லாத்தையும் அந்த தொடை பகுதியானது தொடைப்பகுதியானது இடைப்பகுதியோடு ஒட்டி இருக்குமாறும், மார்பகங்களெல்லாம் உள்ளே அமுங்கி இருக்குமாறும், நேர் இடை சலிப்பற இடை ஒல்கி ஒசியாமல் ஒரே நேராக நிறுத்தியும் அவளுடைய யோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். உயிர்ப்பு இடை பரப்ப அவளுடைய மூச்சானது மிகவும் அசைகின்ற சலிப்பற நிறுத்தி மூச்சினுடைய ஓட்டத்தை அசையாம மூச்சினுடைய ஓட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்து தொடர்கிறது. தாமரை மலர்குவமை சால்குறுதலிற்கை ஊமருவு பொன்செறி குரங்கிடை பொருந்த காம முதல் உற்ற பகை கால் தளர ஆசை நாமமழிய புனலும் நல்லறிவு புல்ல. இன்னும் தொடர்கிறது. தாமரை மலர்குவமை சால்குறு தளிர்க்கை பூ மருவு பொன் செறி குரங்கு வல்லினகரம் கோடைன்னு பொருள். 2 கையையும் பொண்ணு மேல ஒன்னா வச்சு தாமரை மலர்க்கு ஓமை சால்குறு தளிர்க்கை பூ மருவு பொன் செறி குரங்கிடை பொருந்த தொடையில 2 கைகளும் பொருந்துமாறு காம முதல் உற்ற பகை கால் தளர உப்பகையாகிய காமம் கவி மயக்கம் முதலாகிய 6 பகைவர்களும் அவளிடத்துல தளர்ச்சி உருமாறும், ஆசை நாம வழி ஆசை என்பதை பெயர் கெடுமாறும், புலனும் நல்லறிவு புல்ல அவர்களுக்கு 5 பொறிகளும் நல்லுணர்வுல பொருந்தி நிற்க. கால் சோற கால் வலிமை போட 5 பொறிகளுடைய நிலை இவளுக்கு எதிரில் உறுதியா நிக்கல. நம்ம எல்லாம் 5 பொறிக்கு ஆட்பட்டவங்க. அவ 5 பொறியை வென்றாங்க. அங்க வந்து கால் ஊன்றி நிக்கிறது நமக்கு, அங்க கால் தளர நிற்கிறது. நெறிந்து நிமிர் கற்ற நிறை ஓதி நெடு நீளம் செறிந்து சடை உற்றன தலத்தில் நெறி செல்ல பரிந்து வினை பற்றற மனப்பெரிய பாசம் பிறந்து பெயர கருணை கண்வழி விரங்க. நெறிந்து இன்னும் அந்த தொடர் முடிகிறது. நெறிந்து நிமிர் கற்றை நிறை ஓதி நெருப்பு அடர்த்தியாக இருக்கிறது நிமிர்ந்து கற்றை நிறை தொகுதியாக நிறைந்த நீண்ட கருமை செம்பட்ட நிறை ஓதி நெடுநீளம் செறிந்து சடை உற்ற அந்த இது செம்பட்டை அடர்ந்து நீளமாக இருக்கக்கூடிய கூந்தல் குளிச்சு ஞானிகளுக்கு முனிவர்களுக்கு செம்பட்டை தான் சடை உற்ற சடைத்து ஜடாமுடியாக மாறி உற்ற தலத்தில் தரையில கிடந்தன நெறி செல்ல பூமியில கிடக்க
பரிந்து வினை பற்ற வினைப்பற்றை வினையாகிய வினை பரிந்து நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் அடியோடு நீங்கவும், அதன் மேல வைக்க பற்று நீங்கவும். மனப்பெரிய பாசம் பிரிந்து பெயர, மனத்தில் பாசம் என்பதே இல்லாமல் அழியவும். கண் வழியாக கருணை பெருகி ஓடவும், கருணை கண் வழி விளங்கி தோன்றவும். இருந்தவள் இங்கதான் முடியுது. இருந்தவளை எய்தினர் இறைஞ்சா அருந்ததி எனத்தகைய சீதை அவளாக பரிந்தனர் வதைத்தனர் வனித்த குறி பண்பின் பெரிந்துணர்தி மற்றவள் தேவி எனலோடும். இருந்தவளை எய்தினர் இறைஞ்சா அருந்ததி எனத்தகைய சீதை அவளாக பரிந்தனர் வதைத்தனர் பணித்த குறி பண்பின் தெரிந்து உணர்தி மற்ற இவள்கள் தேவி எனலோடும் என்று மற்ற எல்லா வானவர்களும் அவரை பார்த்தார்கள். அவர் இருந்த நிலையை பார்த்தார்கள். இருந்தவளை எய்தினர், அவர்கள் அருகிலே சென்றார்கள். இறைஞ்சா அவளை இறைஞ்சி அருந்ததி எனத்தகைய சீதை அவளாக பரிந்தனர். இவள் தான் சீதை என்று நினைத்தார்கள். உடனே பதைத்தார்கள். உடனே அனுமதி தான் எத்தனை குறியும் சொல்லியிருக்கார். அதனால அனுமதி இடத்துல கேட்கிறாங்க. பணித்த குறி பண்பின் தெரிந்து உணர்தி. நாம நமக்கு அடையாளம் சொல்லியிருக்கானே, அந்த அடையாளத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு இவள்தானா என்பதை பார்த்து உணர்ந்து சொல்வாயாக மற்ற இவள்கள் தேவி, இவள்தானா சீதை என்று கேட்கவும். எக்குறியோடு எக்குணம் எடுத்து இவன் உரைக்கேன் இக்குறியுடை கொடி ராமன் மனையாளோ அக்குவடம் முத்தமணி ஆரம் அதன் நேர் நின்று ஒக்கும் எனின் ஒக்கும் என மாருதி உரைத்தான். அர்த்தமான வார்த்தைன்னு சொன்னா அக்கு வடம். அக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு பொருள் சொல்லலாம். ஒன்று சங்கு மணி மாலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா எலும்பால செய்யப்பட்ட மாலை அப்படின்னு சொல்லலாம். எக்குறியோடு எக்குணம் எடுத்து இவன் உரைக்கேன். எந்த குறியை எடுத்து இதை இங்க பொருத்தி இவளையும் சீதையும் ஒன்று என்று சொல்வேன். இக்குறியடை கொடி இந்த அடையாளங்களை உடைய இந்த பெண் ராமன் அடையாளம். அக்குவடம் முத்துமணி ஆரம் அதன் நேர் நின்று ஒக்குமெனின் ஒக்கும். கழுத்திலே அணிந்து இருக்கக்கூடிய எலும்பு மாலை அல்லது அந்த சங்குமணி மாலை ருத்ராட்சம்னு சொல்லுங்க. ருத்ராட்சம் ஒரு அவருடைய ருத்ராட்சம் சீதையோட முத்து மாலை மாதிரி இருக்கும்னா ரைட் சீதை தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது ருத்ராட்சம். அதான் இது இந்த எலும்பு மாலை அல்லது ருத்ராட்ச மாலை மாலைக்கு முத்து மாலை நிகர் என்று சொன்னால் அது எவ்வளவு பொருந்துமோ அவ்வளவு பொருந்து சீதையா இல்லையா அப்படி அப்படி இருக்கு. அதுல இப்போ அணிஞ்சிருக்கிற மாலையை வச்சா இவ இல்ல சீதை இல்ல அப்படின்னு அன்னப்பொழு தென்கண் அவ்வணங்கும் அறிவற்றாள் முன் அணையர் சேரல் முறை அன்று என முடிந்தாள் துண்ண அரிய பொன் நகரியின் உரைவீர் அல்லி என்ன வரவு யாவர் உரை செய்க என இசைத்தார். அன்னப்பொழுதின் கண் அவ்வணங்கும் அறிவுற்றாள் முன் அணையர் சேரல் முறை அன்று என முனிந்தார். துண்ண அரிய பொன் நகரியின் உரைவீர் அல்லீர் என் வரவு யாவர் உரை செய்க என இசைத்தாள். என இசைத்தாள் தானே, இசைத்தாள் தான் சொன்னான். அந்த சமயத்துல சுயப்பிரயோக அந்த பெண் பிரஜைக்கு வந்து இருக்கிறார்கள் என்பதை உணர்வுற்று முன் அணையர் சேரல் முறை என்று எனக்கு எதிரில் இத்தனை பேர் வந்து நிற்கிறது தவறு முறையற்றது என்று சொல்லி கோபித்தார். முதல்ல துண்ண அரிய புன்னகரியின் முறை வீரர், இந்த நகரத்தில் இருப்பவர்கள் இல்லை, நீங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தீர்கள், என் வரவு என்ன வரவு, நீங்க வர காரணம் என்ன, யாவர் நீங்கள் யார், உரை செய்க என்று சொல்வீர்களாக என்று கேட்டார். வேதனை அரக்கர் ஒரு மாயை விளைவித்தார். சீதையை ஒழித்தனர் மறைத்த புரை தேர்வுற்று ஏதமில் அறத்துறை நிறுத்திய ராமன் தூதர் உலகில் தெரிதும் என்னும் உரை சொன்னார்.
வேதனை அரக்கர் ஒரு மாயை விளைவித்தார். சீதையை ஒளித்தனர். மறைத்த புரை தேர் உற்று எந்த இடத்துல ஒளித்திருக்கிற அந்த மறைவிடங்களை எந்த இடத்துல எந்த குகையில ஒளித்து வைத்திருக்கிறான் எடுத்து வேதனை அரக்கர், உலகத்துக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதாகிய அரக்கர்கள் சீதையை ஒரு மாயை விளைவித்து எங்கேயோ கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டார்கள். எந்த இடத்துல ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தேடுவதற்காக ராமனுடைய ஸ்ரீராமனுடைய தூதர்களாக நாங்கள் இந்த உலகம் முழுவதிலும் அவளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். தூதர் உலகில் ராமன் தூதர், அறத்துறை நிறுத்திய ராமன் தூதர் உலகில் திரிதும் என்னும் உரை சொன்னார் என்று சொன்னார்கள். என்றாலும் இருந்தவர் எழுந்தனர் இறங்கி குன்று அணையது ஆயது ஒரு பேர் உவகை கொண்டாள். நன்று வரவாக நடனம் புரிவது என்ன நின்றன நெடுங்கண் இணை நீ கல்விக்கொள்ள என்றாலும் இருந்தவள் எழுந்தனர் இறங்கி குன்று அணையது ஆயதொரு பேர் உவகை கொண்டார். நன்று வரவாக நடனம் புரிவது என்ன நின்றனர் நெடுங்கண் இணை நீர் கல்வி கொள்ள. அப்படி அவர் சொன்ன உடனே அமர்ந்திருந்தவளாகிய சுயம்பிரபை எழுந்தாள். எழுந்து அந்த ராமதூதரிடத்திலே அன்பு கொண்டு குன்றணையதாயதொரு பெருவகை மலையை போன்ற பெரிய மலையளவு சந்தோஷம் எய்தி உவகை எய்தி உங்களுடைய வரவு நல்வரவாக என்று சொல்லி நான் நடனம் இடுவேன் என்று அந்த அளவு சொல்லும் அளவுக்கு நடனம் புரிவல் என்ன உங்களுடைய வரவுக்கு நான் நடனம் இடுவேன், ஆனந்த கூத்தாடுவேன் என்று சொல்லி நின்றனர். 2 கண்களிலும் நீர் வழிந்தது. நெடுங்கண் இணை நீர் கல்லூரி கொள்ள நீர் ஊற்றாக பெருகாம அந்த நீர் பெருகியது. எவ்வுழை இருந்தனன் இராமன் என யான உழை நெடுங்கண் அவள் செப்பிழுதலோடும் அவ் உழை நிகழ்ந்தனை ஆதியனோடு அர்த்தம் நிகழ்ந்ததனை ஆதியனோடு அந்தம் வெவ்விழைவு சிந்தை நெடு மாருதி விரித்தான். எவ்வுழை இருந்தனன் ராமன் என யானன்னா புது சாதாரண புது வரவு அப்படின்னு சொல்றது வழக்கம். புதுமை அப்படிங்கிற பொருள் இருக்கு. யானை செவ்வுழை நெடுங்கண் அவள் செப்பிடுதலோடும் புதுமையான அழகிய மான் போன்ற உழைனா மான் செவ்வுழை நெடுங்கண் அவள் செப்பிடுதலோடும் அவர் ராமன் என்பவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்க சுயம்பிரபை கேட்கவும் அவ்வுழை நிகழ்ந்ததனை அது அந்த சமயத்தில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் இந்த உழைக்கு வேற பொருள் அந்த உழைக்கு வேற பொருள் இடம் அந்த சமயத்தில் அந்த இடத்துல நிகழ்ந்தது ஆதியோடம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை இந்த நிமிஷம் வரையில வெவ்விழைவு இல்லாத மாருதி அதாவது என்ன ஆசை இல்லாத இந்த பெண்ணை பார்த்துட்டு ஆசைங்கிறதே இல்லாம இருந்தான் அவன் ஒரு பெரிய அடியா. வெவ்விழைவு இல் சிந்தை நெடு மாருதி விரித்தான். எந்த விதமான ஆசையும் இல்லாத ஆசைகளை வென்றவனாக கொடிய ஆசைகளை வென்றவனாகிய மாருதி விரித்து சொன்னான். இதுவரையில என்னென்ன நடந்தது என்பது விரித்து சொன்னான். என்ன சொன்னோம் முதல்ல உழைக்கு மான்னு பொருள், இரண்டாவது உழைக்கு இடம் பொருள். எவ்வுழை அவ்வுழை அந்த ரெண்டுக்குமே வந்து மூணாவது உழை ரெண்டும் ஒரே அர்த்தம். ரெண்டாவது வர்ற உழை மட்டும் மான். எவ்வுழை எந்த இடத்துல கேட்டவனும் என்னுடைய கேடியில் தவம் இன்னே. அவருடைய பங்கு பிடிக்கிட்டீங்க. கேட்டவளும் என்னுடைய கேடியில் தவம் இன்னே காட்டியது வீடென விரும்பி நினைக்காணி காணீர். காணீரை வந்து ரெண்டு பொருள்ல வருது சொல்றேன். ஆட்டி அமிழ்தன்ன சுவையின் அடிசி அன்போடு ஊட்டி மனதுள் குளிர ஊட்டி மனம் உள் குளிர இன்னுரை உரைத்தான். கேட்டு அவளும் என்னுடைய கேடில் தவம் இன்னே காட்டியது வீடு.
என விரும்பி நனி காணீராட்டி அமிர்தன்ன சுவையின் அடிசில் அன்போடு ஊட்டி மனன் உள்குளிர இன்னுரை உரைத்தார். இந்த அதை கேட்ட அவள் என்னுடைய கேடில்லாத தவம் இன்றைக்கு எனக்கு மோட்சத்தை காட்டியது என்று சொல்லி நனி கால் நீராட்டி, கால் நீராட்டி அப்படின்னா காட்டுதே இருக்கின்ற ஆற்றில அவர்களை குளிக்க செய்து, அதாவது இந்த சாப்பிட்றதுக்கு முன்னால குளிக்கிறது ஒரு காட்டில் இருக்கிற நீர் அப்படின்ட்டு ஒரு பொருள். கால் நீர் பாத்தியம், அதை கால் கழுவுவதற்காக நீர் கொடுத்து அப்படின்னு ஒரு பொருள். சால் நீர்னு ஒரு பாடமா போடுங்க. ஆமா, அதுக்கு அந்த மோனை கரெக்டா வராது. கால் நீர் ஆட்டி அவர்கள் கால் கழுவுவதற்கு நீர் கொடுத்து அல்லது அவர்களை குளிக்க செய்து அமிர்தன்ன சுவையின் அடிசல் அன்போடு ஊட்டி, அன்போடு அங்கதான் ஏராளமா குவிஞ்சிருக்கிறத பார்த்தோம். ஏராளமா கனிகுல கிழங்குல அது இருக்கு இது இருக்குன்னு பார்த்தோம். அது எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சாப்பிட செய்து மனம் உள்குளிர அகங்குளிர இன்னுரை வைத்தார். அகங்குளிர்ந்து இனிமையான சொற்களை சொல்லலாம். மாருதியும் மற்ற அவன் மலர்ச்சரண் வணங்கி யாரின் நகருக்கு இறைவர் யாதனின் இயற்பெயர் பார்ப்புகள் தவத்தினை பணித்து அருள்க என்றான். சோர்குழலும் மற்ற அவனோடு உற்றபடி சொன்னான். மாருதியும் மற்ற அவள் மலர்ச்சரண் வணங்கி யாரின் நகருக்கு இறைவர் யாதனின் இயற்பெயர் பார்ப்புகள் தவத்தினை பணித்தருள்க என்றார். சோர்குழலும் மற்ற அவனோடு உற்றபடி சொன்னார். நீண்ட கூந்தலை உடைய இல்லையா, சோர்குழல்கிறது சடைபட்டு தொங்குவதாக நீண்ட அந்த சுயம்பிரபையானவர் மாருதி அவளுடைய தாளிலே வணங்கி இந்த நகரத்தின் அரசன் யார், உன்னுடைய பெயர் என்ன, பார்ப்புகள் தவத்தை உடையவர்களே சொல்வாயாக என்று கேட்க அவளும் அவனோடு உற்றபடி சொன்னான். என்ன நடந்தது என்பதை நடந்தபடியே சொல்லலாம். பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இயற்கையான பெயருங்கிற அர்த்தம் தான். சிக்னிஃபிகன்ஸ் தனியாக ஒன்று. அசியூம்டு நேம், நாம் டி ப்ளூம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நூல்முகம் நுனித்த நெறி 100 வர நொய்தாய் மேல்முகம் நிமிர்த்து வெயில் காலோடு விழுங்கா மான்முக முகத்தவன் மயன் செய்த தவத்தால் நான்முகன் அடித்துள்ளது இம்மாநகரம் நல்லோர். நூல்முகம் நுனித்த நெறி 100 வர நொய்தா மேல்முகம் நிமிர்த்து வெயில் காலோடு விழுங்கா மான்முகன் அகத்தவன் மயன் செய்த தவத்தால் நான்முகன் அளித்துள்ளது இம்மாநகரம் நல்லோர். நற்பண்புள்ளவனே, மான் முகத்தை ஒத்தவனாகி மானை போன்ற முகம் கொன்றவனாகிய மயன் செய்த தவத்தாலே பிரம்மன் உண்டாக்கி கொடுத்த நகரம் இது. பூமிக்கு அடியிலே இருக்கிறது. நூல்முகம் நுனித்த அந்த யோக நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிற கணக்கற்ற வழிகளில் தன்னிடம் அமையுமாறு அண்ணாந்து வானத்தை நோக்கி தவம் செய்வதற்கு ஏன் மேல்முகம் வெயில் காலோடு விழுங்கா வெயிலையும் காற்றையும் உணவாக கொண்டு மயன் இயற்றிய தவத்துக்கு வரமாக பிரம்மன் அளித்த நகரம் மயனே அமைத்தது. மயனோட தவத்தை கண்டு வெற்றிய பிரம்மன் உண்டாக்கி தந்த நகரம். மயனே அசுர தச்சனார். விஸ்வகர்மா தேவதச்சன்.
மண்டோதரி மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணது மயன் தான் போல இருக்கு. சொல்ல பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணது மயன் தான். நயதர்சன பருவமே தனியா இருக்கு. இங்க வந்து இந்த நூல்முகம் நுனித்த நெறி 100 வர அவன் யோக நெறியில இது வந்து அனுமனுக்கு புகழ்ச்சியா? இல்ல இல்ல மயனுக்கு மயனுடைய அப்படி செய்த வெயிலையும் காற்றையும் உண்டு. வெயிலையும் காலையும் நுனித்து இல்லையா? விழுங்க அப்படின்னா வெயில் இல்லாம வெளிச்சத்தையும் வெளிச்சத்தையும் காற்றையும் மட்டுமே உட்கொண்டு. ஆனா அங்க ஒரே இருட்டா இருக்குன்னு வேற எங்கேயோ நடந்துங்க. அதுக்கப்புறம் இந்த நகரம் இங்க ஃபார்ம் இங்க வந்து தவம் பண்ணல. அன்னதிது தானவன் இல்ல, முதல்ல இருட்டா இருந்தது, அப்புறம் ஏராளமான வெளிச்சத்தோட இது உள்ள இருக்கு. இந்த நகரம் இருட்டை தாண்டி ஒரு எல்லையை தாண்டி தானே வெளிச்சமாக இருப்பவள் தான் சுயம் பிரபை. அன்னதிது தானவன் அரம்பையொரு ஆங்கோர் நன்னுதலி நாள் முலை நயந்தனன் அந்நாள் அந்நாள் என்னுயிர் அநாள் அவளை யான் அவன் இறப்ப பொன்னுலகின் இன்றி இயல் இலத்திடை புணர்ந்து நின்று ஒளி இலத்திடை நின்றா இல்லையே? நின்றின்னு நல்லா இருக்கு. பொன்னுலகின் நின்றின்னு இருக்குங்க. பொன்னுலகின் நின்றின்னு இருக்குங்க. பொன்னுலகில் நின்று நின்றா நின்றியல் அது நின்று நின்றி அல்ல இத பிரிச்சு என்ன பண்ணிடுறாங்க, குடிச்சவர் பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் அதையும் போட்டு இல்ல இந்த மாதிரி நிறைய இருந்து பொன்னுலகில் இருந்து என்று இயல்பிலத்திடை அன்னது இது அப்படிப்பட்ட தன்மை உடையது. தானவன் சாரி தானவன்கிறது அரக்கத்தச்சனாகிய மயன். தானவன் அரம்பையருள் ஆங்குவோர் நல்லுதலினாள் முலை நயந்தான். அங்கே தேவ மகளிர்களில் ஒருத்தியை மயன் விரும்பினான். அந்நாள் என் உயிரானாள். அவள் எனக்கு நெருக்கமான தோழி. அவளை யான் இவன் இறப்ப அவளை இவன் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவளை இங்கே அழைத்துக் கொண்டு வந்தேன். பொன்னுலகில் நின்று சொர்க்கத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து பூமிக்கடியிலே ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த ஊருக்கு நான் அழைத்து கொண்டு வந்தேன். கிளத்திலே புணர்த்தேன். இங்கு அழைத்து கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த புணர்த்தல் வேற, அடுத்த இது புணர்த்தல்ல வேற. இது அர்த்தம் ஒண்ணுதான். அந்த தேன் அப்படின்னு மாறுறதுனால அர்த்தம் சேர்ப்பித்தேன். அது வந்து சேர்ந்தேன்ங்கிறார். சேர்ந்த புணர்ந்தவளும் மன்னவனும் அன்னவனுமா புணர்ந்தவளும் புணர்ந்து அவளும் அன்னவனும் மன்றில் விழை போகத்து உணர்ந்திலர் அன்றில் விழை போகத்து உணர்ந்திலர் நெடும்பகல் இம்மாநகர் உறைந்தார் கணங்குழையினாள் ஒடு உயர் காதலொரு வாதுற்று இணங்கி வரு பாசமுடையேன் உடன் இருந்தேன். உணர்ந்து அவளும் அவனும் இங்க இருந்து வருது. ஒரு சில பாடல்கள் அப்படி ஒரு சில பாடல்கள் அப்படி நான் கொண்டு வந்து சேர்த்தேன். அவர்கள் இருவரும் கூடி மகிழ்ந்த அன்றில் பறவைகளை போல கூடி மகிழ்ந்த நேரத்தில் காலம் போவதை உணரவில்லை. உணர்ந்து அவளும் அன்னவனும் அன்றில் வேளை போகத்து உணர்ந்திலர் நெடும்பகல் இம்மாநகர் வருகிறார். பல காலம் இந்த பெரிய நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கணங்குழையினோடு உயர் காதல் உருவாது உற்று இணங்கி வரு பாசமுடையேன் உடன் இருந்தேன். அவளுடைய
அன்பு காதல், அவளுடைய அன்பு நீங்காது. அந்த பெண்ணு யாரு மயன் விரும்பினா அவன் பேர் ஹேமைன்னு பேர், ஹேமான்னு பேர். எனக்கு என்ன தோன்றதுன்னு சொன்னா அந்த ஹேமக்கூட பக்கத்துல தான் இருக்குது. ஹேமக்கூடத்துக்கு பக்கத்துல தான் இந்த பிலா இருக்கு. ஒருவேளை அந்த அந்த தொடர்பு ஏதாவது இருக்கோ அனுமதி தெரியாது. இந்த நூல்களில் அது சொல்லப்படவில்லை. அந்த பெண்ணுக்கு பேர் ஹேமைன்னு பேர். புணர்ந்து அந்த ஹேமாங்கிற பெண்ணும் இந்த மயனும் பலகாலம் கூடி இந்த மாநகரத்தில் உலகத்தை மறந்திருந்தார்கள். அந்த பெண் என் மீது வைத்திருந்த அன்பு நீங்காத காரணத்தினாலே நான் இங்கே இணங்கி ஒரு பாசமுடையன். அவள் மேல் வைத்திருந்த அன்பினாலே அவளை விட்டு பிரியாமல் நானும் இங்கே கூட இருந்தேன். இருந்து பல நாள் கழியும் எல்லையினை நல்லோய் திருந்திழையை நாடி ஒரு தேவர் இறை சீறி பெருந்திரளினாலை உயிர் உண்டு பிழை என்று முருந்து நிகர் மூரல் நகையாளையும் முனிந்தான். இருந்து பல நாள் கழியும் எல்லையினில் நல்லோய் திருந்திழையை நாடி ஒரு தேவர் இறை சீறி பெருந்திரளினாலை உயிர் உண்டு. இந்த மயம் வேற மயனா இருக்கும். இது வந்து அசுரதட்சண்டி. இது மான்முகம் உள்ள மயம் வேற மயனா இருக்கும். கொன்று அப்படிங்கிற வார்த்தை ஆகையினால இது வந்து நிச்சயமா அந்த மயம் இல்லை. இருந்து பல நாள் கழியும் எல்லையினில் நல்லோய் திருந்திழை நாடி ஒரு தேவர் இறை சீறி தேவர்களுக்கு இறைவனாகிய அரசனாகிய இந்திரன் கோபித்து அப்படி பல நாள் கழிந்த போது இந்திரன் வந்து இவர்களுக்கு கோபம் கொண்டு பெருந்திரளானை உயிர் உண்டு அந்த பயனை கொண்டு பிழை என்று முருந்து நிகர் மூரல் நகையானையும் முனிந்தான். மூரல் அப்படிங்கிறது தான் முருந்து அப்படிங்கிறது தான் நம்ம எதுன்னு பார்த்தோம். அது இந்த மயில் சிறகனுடைய அடிப்பது அந்த அந்த முருக்கம்பூ தான் முருந்து அந்த மாதிரியான வெண்முத்து போன்ற சிரிப்பு பற்களை உடையவளையும் கோபித்துக்கான். இந்த ஹேமாங்கிறவளையும் கோபிச்சேன்னா இவனை கொன்றே விட்டான், மயனை கொன்றான். இந்த இடத்துல 2 பாடல்கள் இருக்கு. இந்த 2 பாடல்கள் வெள்ளிப்பாட்டு என்று சொல்லுவார்கள். பொருள் இல்லை, அதாவது கட்டாமச்சான என்னமோ அது டசன்ட் ஆட் எனிதிங். வெள்ளிப்பாட்டு என்ன வெள்ளினா ஒருத்தர் நடுவில் இயற்றி இன்செர்ட் பண்ணார். என்ன மாதிரி ஒரு பாட்டை எழுதி உள்ள விட்டார். வெள்ளிப்பாட்டுங்கிறது தான் வெள்ளியம்ப தம்பிரான்றவர் தான் இந்த வேலையை பண்ணாராம். அதனால வெள்ளிப்பாட்டுன்னு சொல்லுவார். அவர் வந்து எது எதுக்கோ பண்ணியிருக்கார். இந்த மாதிரி இன்செர்ட் ஆனது எல்லாத்துக்குமே வெள்ளிப்பாட்டு. ஏதாவது ஒரு காவியத்துல இலக்கியத்துல எதுக்கோ உள்ள ராமாயணத்துக்கு நடுவில் நானும் திடீர்னு ஒரு பாட்டு நானா சொந்தமா ஒரு என் சீர்விருத்தம் அரி சீர்விருத்தம் பாடி சேர்த்துவேன். இப்படி கம்பர் பாடி இருக்காரு. நம்பி நடுவர் தீர்ப்பு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தான் இல்ல சார் இது படி எடுத்துக்கொண்டு வர சமயத்துல காப்பி பண்ணிட்டு வர சமயத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனல் சட்னி எழுதுவாங்க. அதுவும் நடந்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் கையால பிரதி செய்யப்பட்டது. அந்த சமயத்துல இதெல்லாம் நடக்கும். நம்ம பாற்றம் இதுல இருக்கணும்னு உள்ள வந்துடும். தன்னறியாம நடக்கிறதும் உண்டு. அது ஏன்னா நான் காப்பி பண்ணும்போது அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு இதுவாகி சின்ன வயசுல நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அது என்னன்னாக்க இது என்ன ஒரு 30 ஓலைச்சுவடி நான் 50 ஓலைச்சுவடி வச்சு கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலையும் இருக்கிறது தான் ஒரிஜினல். ஒன்றுல இல்லாம இருக்கிறது சொல்லுவாங்க. அருமையான பாட்டா இருக்கும். சில சமயம் இந்த மாதிரி மிகை பாடல்கள்னு ஒதுக்கிற பாட்டுலாம் எவ்வளவு நல்ல பாட்டு இருக்கு.